டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பற்றி தான். ப்ரீவியஸ் செஷனில் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்ன, லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, டைமென்ஷன்ஸ், அப்ரோச்சஸ்லாம் பார்த்தோம். பார்க்கலாம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிடுங்க. வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எடுக்கிற பிளான். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டோன்னா அதை ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவாலுவேட் பண்ணுற ப்ரொசீஜர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். எதுக்காக ஆர்கனைசேஷனுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன மாதிரி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி நம்ம ரிசோர்ஸஸை கரெக்டாக அலோகேட் பண்ணணும். அது போக ஏதாவது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆர்கனைசேஷனில் அடாப்ட் பண்ணணும். அப்படி நம்ம அடாப்ட் பண்ணுற பட்சத்தில் தான் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் க்ரோத்துக்கும் சக்ஸஸ்க்கும் லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அந்த மாதிரி சமயத்துக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்க கிளியர் டைரக்ஷன். ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா விஷன், மிஷன் அண்ட் கோல்ஸ். இது இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷன் கிளியராக அவங்க பாத்தில் போகிறாங்களா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது போக ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அந்த காமன் பர்பஸ், அதாவது அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓடுவாங்களே தவிர. அது போக நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கும் ரிசோர்ஸ் அலோகேஷனுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் நம்ம பார்த்தோம்னாக்க காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஏன் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்க்கு இது இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது போக காம்படிட்டர்ஸோட நம்ம எந்த விஷயத்துலலாம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும், நம்மளை தனிப்படுத்தி காட்டுறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மூலமாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம காம்படிட்டர்ஸை விட நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்கள விட பெட்டராக நம்ம கொடுக்க முடியுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இது போக ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் பொசிஷன் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். தேர்ட் பார்த்தோம்னாக்கா அடாப்டேஷன் டு சேஞ்ச். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்காது. அது டைனமிக் என்விரான்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப குரூஷியல் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. ஏன்னா நம்ம எஃபெக்டிவாக அடாப்ட் பண்ணுற வரைக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அதாவது சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் என்விரான்மெண்ட், இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட், இது எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணி அதில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணணும். அப்போ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதில் என்ன சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு ஆர்கனைசேஷன் அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணி பிஸ்னஸ் கோல் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன். ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் கரெக்டாக பண்ண முடியும். ரிசோர்ஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனான்ஸ், ஹெச்ஆர், டெக்னாலஜி, இது எல்லாமே இருக்குது. அப்போ நம்மளோட ஏரியா என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம ரிசோர்ஸஸை எந்த மாதிரி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத செட் பண்ணணும். அது போக அதை மானிட்டர் பண்ணணும், அந்த ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே. அது போக நம்ம இவாலுவேட் பண்ணணும். ஏதாவது டீவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டிவாக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட க்ரோத் அண்ட் இனோவேஷன் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஆர்கனைசேஷனோட ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டிஸ், அதாவது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி வெளிவரணும் அப்படிங்கிற அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்க ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதோட த்ரெட் எப்படி இருக்குது, அதனால ஏற்படுற ரிஸ்க் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். லாங் டர்ம் சஸ்டைனபிலிட்டி. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எதை எம்ஃபசிஸ் பண்ணுது அப்படின்னா இந்த லாங் டர்ம் சஸ்டைனபிலிட்டி. அதாவது ஒரு பிஸ்னஸ் அவங்களோட
ஆப்ரேஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். அதாவது ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நீட்ஸை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா அது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா அதாவது சோஷியல், என்விரான்மெண்டல் அண்ட் எத்திக்கல் ஃபேக்டர்ஸ் அவங்க டெசிஷன் மேக்கிங்கில் வந்து பார்க்கணும். அது போக இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து இருக்கிறதுனால ஸ்டேக் ஹோல்டரோட என்கேஜ்மெண்ட், அதனால வந்து நம்ம ஷார்ட் டைம் கெயின்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஆர்கனைசேஷனோட வேல்யூ எல்லாமே கிரியேட் ஆகும். தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.